Hello viewers, welcome to Fight Club. So June 12 daily news analysis தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இந்தியா யூஎஸ்க்கான ட்ரேட் அக்ரிமெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் ஸ்டேஜஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு இஷ்யூ, ஒன்று இந்தியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து அவங்களுடைய அக்ரி ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதை பண்ணும்போது நம்ம ஃபார்மர்ஸ் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு தயக்கம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இதுக்கு வந்து அதிகமான வரி விதிப்பு அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. டேரிஃப்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணி சார்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எப்படி டெவலப் ஆகுது, ஃபர்தராக என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாடலுக்கு தான் இப்போ வி ஆர் ட்ரைங். ஓகேங்களா. ஸோ இது ஒரு நியூஸ். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராவல் பிளாகர் அந்த ஒரு பாகிஸ்தான் ஸ்பை அப்படின்னு அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அரெஸ்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, பெயில் ப்ளீ போட்டிருக்காங்க. பிகாஸ் சைட்டிங் ஆர்டிகல் 20 clause 3. இந்த 20 clause 3 அப்படிங்கிறது என்னன்னா ரைட் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஒருவரை தன்னைத்தானே குற்றவாளி என்று சொல்வது மட்டுமே ஒரு காரணமாக வச்சு யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி அவங்களை அப்படி சொல்ல வச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரூஃப் ஆகாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. பட் அந்த பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோர்ட் வந்து நிராகரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த நியூஸ். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 12 அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து கொண்டு வந்தது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த சைல்டு லேபரை, அதாவது குழந்தை தொழில் அப்படிங்கிறத வந்து முற்றிலுமாக நம்ம நிறுத்தணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 8.7 டார்கெட். ஓகேங்களா. ஆல் ஃபார்ம் பை 2025 அப்படிங்கிறது தான். 2025க்குள்ளார சைல்டு லேபர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கோல். பட் அது பாசிபிள் கிடையாது இப்போது கரண்ட் சினாரியோட. நம்ம 2025 தான் இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் வேர்ல்டில் எவ்வளோ அந்த டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 160 மில்லியன் சில்ட்ரன் அப்படிங்கிறவங்க வந்து சைல்டு லேபரில் இருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 10 குழந்தைகள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு குழந்தை சைல்டு லேபர் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட். அதில் குறிப்பாக இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்சஸ் படி 43.53 லட்சம் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து சைல்டு லேபரில் இருக்காங்க. 14 வயசு கீழே வேலையில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதற்கான காரணம் அப்படிங்கிறது பாவர்ட்டி, அதுக்கப்புறம் அவங்களுக்கான வாய்ப்புகள் வழங்காமல் இருக்கிறது, நான் அக்சசிபிலிட்டி அண்ட் இல்லிட்ரஸி. ஓகேங்களா, அறியாமை அப்படிங்கிறது. ஓகே, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிடி, கார்பெட் வீவிங், ஃபயர் ஒர்க் ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்காங்க. தென் இந்தியாவில் வந்து சைல்டு லேபர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1986 வந்திருக்கோம். ஓகேவா. திரும்ப உங்களுக்கு ஒரு நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்டு லேபர் அப்படிங்கிறது 1987 வந்திருக்கும். தென் ஃபர்தராக நேஷ்னல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது எந்தெந்த ஏரியாஸ்லாம் சைல்டு லேபர் அதிகமாக இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைல்டு லேபர் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 2016 சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது தான் 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைய எந்த விதமான வேலையிலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன்லேயுமே இது இருக்கும். ஆனால் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறதுல என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சைல்டு இன் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஃபேக்ட்ரி, ரயில்வேஸ் இந்த மாதிரி ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்கள வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு லீகல் ரைட்டுக்குமான ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கும். என்னென்னா உங்களுக்கு சைல்டு லேபர் இன் ஹசார்டஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். எனி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து என்ன ஆகிடுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டாட்யூட்டரி ரைட் ஆகிடுது. ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 21A அதில் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத கேரண்டி பண்ணியிருக்காங்க. அப்போ 14 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதை படிக்கிறது, அந்த குழந்தை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21லேயும் இது கவர் ஆகும். சரிங்களா. ரைட். அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேல்பூர் மண்டல் அப்படிங்கிற ஏரியா ஆந்திர பிரதேஷில். ஓகேங்களா. ஒரு காலத்தில் அங்கே வந்து பயங்கரமாக சைல்டு லேபர் இருந்துச்சு. பட் பெரிய ஒரு சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கேம்பெயின் அதன் விளைவாக கம்ப்ளீட்டாக அதை வந்து சைல்டு லேபர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு October 2, 2001 அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் அங்கே ஒரு செட் ஆஃப் கமிட்டட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அவங்க அந்த சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் எத்திக்ஸில் எக்ஸாம்பிளாக கோட் பண்ணும்போது இதை நீங்கள் எழுதலாம்.
ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அவார்டெல்லாம் கூட வாங்கியிருந்திருக்காங்க. ஓகே. அண்ட் சைல்ட் லேபர் கான்ஸ்டிடியூஷன் லெவலில் ஆர்டிகல் 24 சரிங்களா? அதுவும் மறந்துடக்கூடாது. ஓகே. ஸோ தட் இஸ் இட். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால்ட்டாவில் கோல்டன் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கோல்டன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன, அங்கே நிறைய ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நாட்டோட குடியுரிமை அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். ஓகே. பட் என்னன்னா மால்டா இஸ் பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன்ல யார் சிட்டிசனாக இருந்தாலும் அதை யூரோப்பியன் யூனியன் லா படி தான் பண்ணணும் அப்படின்றப்போ இது ஒரு பிரச்சனையில் போயிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இது கிடையாது. சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிபிஐ. இதுதான் உங்களுக்கு கோல்டன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெசிடென்சி பை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் விசா. ஓகேவா? அப்போ ஒரு கண்ட்ரி ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த குடியுரிமையோ இல்லை அங்கே தங்குவதற்கான இதையும் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பாஸ்போர்ட் ஒரு கோல்டன் விசா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ எகெயின் சென்சஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ். ஆர்டிகல் 246 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இங்கே தான் அந்த 3 லிஸ்ட் பிரிச்சிருப்பாங்க, அந்த சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் அப்படிங்கிறது யூனியன் சப்ஜெக்ட் அண்டர் 7th ஷெட்யூல். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் மேனேஜ்மெண்ட், இதுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷனல் டூல் அப்படிங்கிறது தான் உங்களோட சென்சஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்ட் சென்சஸ் எடுத்திருந்தாங்க. பீகாரோட கேஸ்ட் சென்சஸ், அதில் கிடைச்ச டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஸ்ட் சென்சஸ் 1931 அப்புறம் ஃபுல் கேஸ்ட் சென்சஸ் நம்ம நடத்தவே இல்லை. 2011 எடுத்திருந்தோம், பட் அதில் டேட்டா இன்கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இஷ்யூஸ்னால அதை வெளியே விடவே இல்லை. ஓகேங்களா? அடுத்து ஏன் இந்த மாதிரி சென்சஸ் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இங்கே சில டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்று, டாப் டவுன் வெல்ஃபேர் மாடல் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக இல்லை. ஓகேங்களா? இன்இக்வாலிட்டிஸ் இன் கேஸ்ட், ஜெண்டர் இதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணல. அதற்கு மாறாக சோஷியல் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஓகேங்களா? சோஷியல் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷனில் இருக்கணும். டேட்டா கலெக்ட் பண்ணி தென் யார் யாரை டார்கெட் பண்ணணும்னு கேட்டுட்டு பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி இன்டர்வென்ஷன் கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மேனேஜ்மெண்ட் அப்ரோச். நல்ல வேல்யூ அடிஷன் நீங்கள் எழுதுறதுனா எல்லாத்துலேயுமே இந்த அப்ரோச் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? தென் இப்போ உங்களுக்கு கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வரும்போது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி யார் யாருக்குன்னு சொன்னால் கிடைக்காதவங்களுக்கு கூட அது கரெக்டாக போய் சேரும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அப்ரோச்சாக இருக்கும். மோஸ்ட் மார்ஜினலைஸ்டுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிறது. குறிப்பாக இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா, ஸ்கில் இந்தியா, இது எல்லாமே. தென் குளோபலி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா எல்லாம் எடுக்கிறாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ், இங்கே எல்லாமே அந்த ரேஸ், எத்னிசிட்டி அது சம்மந்தப்பட்ட டேட்டா எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ காமனாக வந்து நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஜாதி தாண்டல ஒழிச்சா ஜாதி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு அதில் இருக்கக்கூடிய ஃப்ளா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா கேஸ்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை நம்ம கவுண்ட் பண்ணாதனால மட்டும் அது இல்லாமல் போயிடாது அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் இல்லைன்னு நம்ம இக்னோர் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அது இரேஸ் பண்ணிடாது. இப்போ இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இக்னோரன்ஸ் மூலியமா பார்க்கக்கூடாது, இக்னோரன்ஸ் மூலியமா பார்க்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு அந்த டேட்டா இருந்தால் அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம என்ன சேஞ்ச்னாலும் கொண்டு வர முடியும். இஃப் இட் இஸ் நாட் தேர் அந்த டேட்டாவில் இருக்க போகிறது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு அந்த டேட்டா எடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு வரும்போது இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது பாலிசி மேக்கிங்கை தாண்டி போய் உங்களுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டியை கொடுக்கும். ஓகேவா? அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்இக்வாலிட்டிஸ் எவ்வளோன்றது தெரியும். வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் போய் சேராமல் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறத இந்த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ஒன்லைனர் நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்தியா அண்ட் யூகே ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஐஎன்எஸ் தபார் அண்ட் P8I அப்படிங்கிற ஒரு மேரிடைம் இது கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு நியூஸாக இருந்துச்சு. தென் கான்குவெஸ்ட் அப்படிங்கிறது இந்தியன் ஆர்மி அண்ட் மங்கோலியாக்கான எக்ஸசைஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் செக்யூர். இது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் நெட்வொர்க்ஸ் அண்ட் சர்வர்ஸ் இதெல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இல்லீகல் சைபர் ஆக்டிவிட்டீஸ் அதற்கு எதிரான ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் ஆப்ரேஷன் செக்யூர். ஓகே? ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனர். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் உத்தரகாஷி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூட்டிங் பிளான்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராப்ளம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் வேஸ்ட் இன்சினரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் த வேஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்
ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு வந்தால் அது பைரோலிசிஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட் கேட்டகரியில் வரும். அப்போ ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு இருக்கிற இடத்துல எப்படி ஒரு ரெட் கேட்டகரி ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. தென் இன்சினரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்கீமு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமில் பில்கிரிமேஜ் ரிசிவினேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்மெண்டேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிரசாத் ஸ்கீம். ஸோ இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா. இங்கே தான் உங்களுக்கு கங்கோத்ரி, தம், அந்த சர்தம் யாத்ரா அதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஏரியா. அங்கே இந்த ஒரு பர்டிகுலர் இன்சினரேட்டர் இருக்கிறது ஒரு கொஸ்டினாக இங்கே ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பியாண்ட் பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் நோன் அஸ் ஹை சீஸ் ட்ரீட்டி. அதாவது உங்களுக்கு ஆழ்கடல் பகுதி, அந்த பெருங்கடல் அந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய மெனக்கெடலுக்கு அப்புறம் ரொம்ப பேசினதுக்கு அப்புறமா வரப்பட்ட ஒரு ட்ரீட்டி தான் இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி. இதில் வந்து இந்தியா சைன் பண்ணிட்டாங்க, பட் ராட்டிஃபிகேஷன் பண்ணல. ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த ட்ரீட்டியில் இருக்கிற விஷயத்த நடைமுறைப்படுத்தணும். அதுதான் ராட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்படி இந்த ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்ல சேஞ்சஸ் வராது. அதாவது இந்த பார்லிமெண்ட் செஷன்ல நடக்குமான்றது டவுட் தான். ஸோ ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஒரு 60 கண்ட்ரீஸ் அந்த ராட்டிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணிட்டாங்கன்னா இந்த ட்ரீட்டி அப்படிங்கிறது வந்து லீகலா உள்ள வந்துடும். இட் இஸ் அ பைண்டிங் ட்ரீட்டியும் கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள், அதாவது அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். தென் இந்த இடத்துல சஹவ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஓஷன் போர்ட்டல் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மெரைன் கன்சர்வேஷன் எஃபர்ட்டுக்காக சஹவ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலும் நியூஸில் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பாலிசி சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ். இதில் வந்து நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது மூலியமா நம்ம வந்து ஒரு சில பேசிக்கான ஆப்ளிகேஷன்ஸ் வைக்கிறோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிட்டிவ்னஸ் கொண்டு வரதுக்காக எக்ஸ்போர்ட்ல இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க. இதுல கேரட் அண்ட் ஸ்டிக் மாடல். ஸோ நீங்க இது இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து ஸ்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சப்சிடி ஹெல்ப், லேண்ட் அக்விசிஷன், ரெகுலேட்டரி ஹர்டல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ காம்படிட்டிவ்னஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இதோட விஷயங்கள், அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன், இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த பர்டிகுலர் நியூஸ். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செபில ஒரு டெடிகேட்டட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அட் வேலிட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிஐ சம்மந்தப்பட்டது. இந்த யூபிஐ ஹேண்டில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இன்டர்மீடியரிஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், ஃப்ராட் இதெல்லாத்தையும் காம்பேட் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அட் வேலிட் அப்படிங்கிறது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஒன்லைனர் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே 2 நியூஸ் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று கர்ப்பிணி GA2 அப்படிங்கிறது. இது வந்து உங்களுக்கு ஸ்கேன், ஏஐ மூலிமா ஸ்கேன் பண்ணி அந்த ஃபீட்டஸோட சைஸ், வெயிட் இதெல்லாத்தையும் வச்சு ஒரு அனலிசிஸ் கொடுக்குறது. இந்த ஏஐ ஸ்கேனுக்கு முன்னாடி ஹேட்லாக்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது என்ன பிரச்சனை அப்படின்னா காக்கசியன், அதாவது யூரேஷியன் சைடு, அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் டேட்டாவாக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து அது பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இது போக ஏஐ அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஹெல்த் அப்படின்னு வரும்போது அதில் நிறையா யூசஸ் இருக்குது, இம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேர் தே ஹவ் ஸ்போக்கன் அபவுட் வர்ச்சுவல் ஆட்டாப்சி. ஓகே, ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கன்சர்ன் அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ப்ரைவசி கன்சர்ன். தென் ஆட்டோமேஷன் பயாஸ் அப்படின்றது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பயாஸ் இஸ் தி டெண்டன்சி டு ஓவர்லி ட்ரஸ்ட் அண்ட் ஃபாலோ த சஜஷன் மேட் பை அன் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஈவன் இஃப் த சஜஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட். ஒரு தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பயங்கரமாக ஃபாலோ பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இருந்தாலும் கம்ப்யூட்டர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் பயாஸ். ஓகேவா? ஸோ இந்த இதுவுமே கொஞ்சம் ப்ராப்ளம் தான். தென் ஃபியூ இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான். ஸோ நாட் தட் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஏஇயோட க்ளவுட் சீடிங் 2 வருஷம் யூபிஎஸ்சியில் கொஸ்டினாக கேட்டாங்க. ஓகே, லாஸ்ட் இயர் கூட உங்களுக்கு அந்த என்ன கெமிக்கல் சில்வர் அயோடைட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் பேசிக்காக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. And thank you so much for patiently watching this video. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தர் நியூஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.